திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 47வது நாள். இந்த 47வது நாள் என்ன ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சதுர்த்தி. இன்னைக்கு எல்லாரும் நம்ம பிள்ளையாரை வச்சு அழகாக பூஜை பண்ணியிருப்போம். அதனால இன்னைக்கு ஒரு பிள்ளையார் சார்ந்த கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காரைக்குடி மாவட்டத்தில் குன்றக்குடி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளையார்பட்டி கோவிலுடைய திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். பிள்ளையார்பட்டி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்மளுடைய கற்பக விநாயகர். ரொம்ப ரொம்ப அழகான உருவம், 2 கைகள், கிட்டத்தட்ட 5.5 6 அடி உயர விநாயகர் அழகாக உட்கார்ந்துருப்பார். அவருடைய வலது கையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சிவலிங்கம் இருக்கும். இடது கை தன்னுடைய அந்த இடுப்பு கச்சைக்கு கிட்ட வச்சுருப்பார். 2 கைகள் தான். ரொம்ப அழகான விநாயகர். இந்த விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கார். அதாவது தேசி விநாயக பிள்ளையார் அப்படின்னு இவருக்கு ஒரு பெயர் இருந்திருக்கு. வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடியதான விநாயகர். இந்த ஸ்தலத்தை, அதாவது இந்த பிள்ளையார்பட்டியை முன்னொரு காலத்தில் எப்படி கூப்பிட்டுருந்துருக்காங்கன்னா, எருக்காட்டூர், மருதங்குடி, திருவீங்கைக்குடி, திருவீங்கைச்சரம், கணேசபுரி, இப்படி பல பெயர்களில் முதல்ல இந்த ஸ்தலத்தை கூப்பிட்டுட்டு இப்போ தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதுக்கு பிள்ளையார்பட்டி அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இங்கே 7 நிலை கொண்ட ராஜகோபுரம். பிள்ளையார் தான் பிரதானம். அவரை தரிசிச்சுட்டு தான் நம்ம முருகன்கிட்டையே போக முடியும். நல்ல பெரிய பிள்ளையார். இவர் சிவபூஜையில் அமர்ந்திருக்கிற திருக்கோலத்தை கொண்டவர். அதனால் எப்போவுமே சிவபூஜை பண்ணுற பிள்ளையாரையோ சரி முருகனையோ சரி தரிசிக்கும் பொழுது அது நமக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும். ஏன்னா சிவபூஜை பண்ணுறவங்களையும் சரி சிவனடியார்களையும் சரி பார்க்கறது எப்படி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாலோ அதே மாதிரி இங்கே பிள்ளையார் சிவபூஜை நிலையில் காட்சி கொடுக்குறார். அதனால இந்த இடத்துக்கு ரொம்ப விசேஷம். இந்த பிள்ளையாரை நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்மளுடைய திருப்புகழ் தொடரில் முதல் திருப்புகழான கைத்தல நிறைகனி நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா திருப்புகழையே படிக்கணும்னா கூட முதல்ல பிள்ளையார் அனுகிரகம் தான் வேணும். அதனால தான் கைத்தல நிறைகனி தான் நம்மளுடைய முதல் திருப்புகழாக இருந்திருக்கும். தெரியாதவங்க அதை போய் முதல் வீடியோ எங்கே இருக்குதுன்னு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிள்ளையாரை நம்ம இப்போ மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம முருகன்கிட்ட வரலாம். இங்கே அதாவது பிள்ளையார்பட்டிக்கும் நம்மளுடைய அருணகிரிநாதர் வந்திருக்கார். வந்தவர் முருகன் பேரில் ரொம்ப ரொம்ப அழகான திருப்புகழை பாடியிருக்கார். இது பார்க்குறதுக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் வார்த்தைகள் ஒன்றொன்றும் அவ்வளவு அழகுன்னா அவ்வளவு அழகு. அவ்வளவு அழகான திருப்புகழ் இந்த ஸ்தலத்துக்கு கிடச்சிருக்கு. அதாவது சரவண ஜாதா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இப்போது எப்பவும் போல் இது நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை நான் இதை இன்னொரு தடவை சொல்லும் பொழுது நீங்கள் என்னுடைய சேர்ந்து சொல்லலாம். 3வது தடவை இதோடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கிற முருகன் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பிரகாரத்தில் தான் இருக்கார். அவருடைய புகைப்படம் எனக்கு இங்கே கிடைக்கல. அதனால் நீங்கள் அடுத்த வாட்டி பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா பிள்ளையாரை தரிசிச்சுட்டு சுற்றுப்பிரகாரத்தில் முருகன் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குமாம். அந்த சன்னதியில் நின்றுட்டு நீங்கள் இந்த திருப்புகழை சொல்லலாம். அவ்வளவு அழகான திருப்புகழ். இப்போ நம்ம திருப்புகழுக்கு போகலாம். படிக்க ஆரம்பிக்க போகிறேன். சரவண ஜாதா நமோ நம, கருணை அதீதா நமோ நம, சததள பாதா நமோ நம, அபிராம தருணகதீரா நமோ நம, நிருப அமர் வீரா நமோ நம, சமதள ஊரா நமோ நம, ஜகதீச பரமஸ்வரூபா நமோ நம, சுரர்பதி பூபா நமோ நம,
பரிமள நீபா நமோ நம உமைகாளி. பகவதி பாலா நமோ நம இகபர மூலா நமோ நம. பவபுருஷ பவரூஷன்னு இருக்குது, அதை பவரூஷ அப்படி சொல்லிக்கோங்க. பிரிச்சா பவபுருஷன் வரும். பவுரூஷ பவுரூஷ சீலா நமோ நம அருள் தாராய். இரவியும் ஆகாச பூமியும் விரவிய தூளேற வானவர் எவர்களும் ஈடேற ஏழ்கடல் முறையோ என்று இடர்பட்டு மாமேறு பூதர மிடிபட வேதான் நிசாசரர் இகல்கெடு மாவேக நீடு அயில் விடுவோனே. மரகத ஆகார ஆயனும் இரணிய ஆகார வேதனும் வசுவெனும் ஆகார ஈசனும் அடிபேண. மயிலுரை வாழ்வே விநாயக மலையுரை வேளா மகீதர வனசரர் ஆதாரமாகிய பெருமாளே. முதல் 8 வரிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது அவர் விளக்கி சொல்லுவார். அதனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியலாம், ஆனால் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். சரவண ஜாதா நமோ நம கருணை அதீதா நமோ நம சததள பாதா நமோ நம அபிராம தருணகதீரா நமோ நம நிருப அமர் வீரா நமோ நம சமதள ஊரா நமோ நம ஜகதீச பரமஸ்வரூபா நமோ நம சுரர்பதி பூபா நமோ நம பரிமள நீபா நமோ நம உமைகாளி பகவதி பாலா நமோ நம இகபர மூலா நமோ நம பவுருஷ சீலா நமோ நம அருள் தாராய். இரவியும் ஆகாச பூமியும் விரவிய தூளேற வானவர் எவர்களும் ஈடேற ஏழ்கடல் முறையோ வென்று இடர்பட் மாமேறு பூதர மிடிபட வேதான் நிசாசரர் இகல்கெட மாவேக நீடு அயில் விடுவோனே. மரகத ஆகார ஆயனும் இரணிய ஆகார வேதனும் வசுவெனும் ஆகார ஈசனும் அடிபேண. மயிலுரை வாழ்வே விநாயக மலையுரை வேளா மகீதர வனசரர் ஆதாரமாகிய பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இது நமோ நம நமோ நமன்னு ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முதல்ல முருகப்பெருமானை குறித்து அவர் நமோ நமன்னு சொல்லிகிட்டே வருவார். சரவண ஜாதா சரவண ஜாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாணல்னு ஒரு வகையான ஒரு புல் இருக்குது, அது நிறைய இருக்கக்கூடியதான வனம், அது சூழ்ந்து இருக்கக்கூடியதான பொய்கையில் தோன்றியவன். சரவண பொய்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நாணல் புல்வகை, அந்த புல்வகையால் சூழப்பட்டதான பொய்கை, அதில் தோன்றியவன். அதனால்தான் சுவாமியுடைய பேர் முருகனுடைய பேர் சரவண ஜாதா அப்படின்னு அர்த்தம். சரவண ஜாதா நமோ நம கருணை அதீதா நமோ நம. கருணைக்கு சுவாமிகிட்ட எல்லையே கிடையாது. இவனுக்கு இவ்வளவுதான் கருணை காட்டணும்னு கிடையாது. கருணைக்கு எல்லையே இல்லாதவன். தீதம் அதீதம் அப்படின்னா எக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஸோ கருணை அதீதா, கருணையை அதிகமாக கொடுக்குறவன். கருணை அதீதா நமோ நம. கருணை சததள பாதா நமோ நம. சதம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். தளம் அப்படின்னா இதழ்கள்னு அர்த்தம். ஸோ 100 இதழ்களை கொண்டதான திருவடி தாமரை முருகப்பெருமானுடையதான். அதனால்தான் சததள பாதா நமோ நம. அபிராம அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப அழகு நிறைந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம திருக்கடையூரில் அம்பாளோட பேர் பார்த்தீங்கன்னா அபிராமின்னு இருக்கும் இல்லையா, ரொம்ப பேரழகு. அழகுன்றது ஒரு சின்ன வார்த்தை, பேரழகுன்றது ரொம்ப பெரிய அழகு. அந்த மாதிரி அபிராம தருணக தீரா நமோ நம. தருணக தீரன் அப்படின்னா என்றைக்குமே இளமையாவும் தைரியத்தையும் உடையவன் அப்படின்னு அர்த்தம். நிருப அமர் வீரா நமோ நம. நிருப அமர் வீரன் அப்படின்னா தலைமை தாங்குபவன். ஏன்னா முருகப்பெருமான் தான் தலைமை தாங்கி போரிட்டார் இல்லையா, அதனால்தான் தலைமை தாங்குபவன். நிருப அமர் வீரா நமோ நம. சமதள ஊரா நமோ நம. சமதள ஊர் அப்படின்றது எந்த ஊர்னா போரூரை குறிக்கக்கூடியதான சொல். அதாவது போருக்கு போகக்கூடியதான சேனைகள் அது எல்லாம் நிறைந்து இருந்ததாம் அந்த போரூரில், அதாவது திருப்போரூரில். நம்ம திருப்போரூர் பற்றியும் திருப்புகழ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் போய் கண்டிப்பாக படித்து பார்க்கணும். அவ்வளவு அருமையாக இருக்கும். அதில் ஒரு அழகான ஒரு கதையும் நான் சேர்த்து சொல்லியிருப்பேன்.
சமதள ஊரா நமோ நம. சமதள ஊர் அப்படின்றது திருப்போரூரை குறிக்கக்கூடிய சொல். ஸோ திருப்போரூரில் வாழ்பவனே நமோ நம. ஜெகதீச அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜகம்னா உலகம், ஈசன்னா தலைவன். ஸோ ஜகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடியவன். பரமஸ்வரூபன் அப்படின்னா ஞானத்துக்கு ஒரு வடிவம் அப்படின்னு இருந்ததுன்னா அது அவர் தான். பரமஸ்வரூப நமோ நம. சுரர்பதி பூபா நமோ நம. சுரர்பதி அப்படி, சுரர்னா தேவர்கள், பதினா தலைவன். ஸோ தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுக்கே முருகப்பெருமான் தான் தலைவனா. சுரர்பதி பூபா நமோ நம. பரிமள நீபா நமோ நம. பரிமளம் அப்படின்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். வாசனை தங்கியதான கடப்ப மலர் மாலையை முருகப்பெருமான் அணிந்து கொண்டிருப்பாராம். அதனால தான் வாசனை தங்கிய கடப்ப மலரை அணிந்திருப்பவன். பரிமள நீபா நமோ நம. உமை காளி பகவதி பாலா. உமை காளி பகவதி அப்படின்றது அம்பாளுடைய திருப்பெயர்கள். அம்பாளின் புத்திரனே நமோ நம அப்படின்னு சொல்கிறார். இகபர மூலா நமோ நம. இகம் பரம் அப்படின்னா இப்போ வாழற வாழ்க்கையும் சரி, நாம் சொர்க்கம் அடைந்தாலும் அங்கே கொடுக்கக்கூடிய நமக்கு இன்பமும் சரி, இரண்டுத்துக்கும் ஆதாரம் முருகப்பெருமான் தான். அதனால தான் இகபர மூலா நமோ நம. பௌருஷ சீலா. பௌருஷம் அப்படின்னா ஆண்மை நிறைந்தவன், தைரியமானவன், பேராண்மை நிறைந்தவன் அப்படின்னு அர்த்தம். பௌருஷ சீலா நமோ நம. அருள் தாராய். அதனால் முருகப்பெருமானுடைய இத்தனை திருப்பெயரை சொல்லி சொல்லி அருள் தாராய் அருள் தாராய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போது இரவும் ஆகாச பூமியும் விரவிய தூளேற அப்படின்னா, இரவும்னா சூரிய மண்டலம், அந்த சூரிய மண்டலமும் சரி, ஆகாசம் அதாவது வானுலகமும் சரி, மண்ணுலகமும் சரி. ஸோ சூரிய மண்டலம், ஆகாசம், மண்ணுலகம், விண்ணுலகம் எல்லாம் மறையுமாறு, எல்லாம் மறைஞ்சே போகிறதான். அந்த அளவுக்கு தூள் பறக்கிறது. தூள் அதாவது தூள் பொடிகள் சொல்லுவா இல்லையா, பறக்கிறது. மறையுமாறு தூள்கள் அப்படியே பறந்து விரிவ, வானவர் எவர்களும் ஈடேற, தேவர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக, தேவர்களெல்லாம் வானவர்கள்னால் தேவர்கள், அவர்களை காப்பாற்றுறதுக்காக ஏழ்கடல் முறையோ என்று இடர்பெற. ஏன்னா போர் சமுத்திரத்தில் தான் நடந்தது. அது முறையோ, இது என்னால் தாங்குமான்னு அப்படியே கதறதாம் அந்த கடல். அப்படி கதற மாமேரு பூதரம் இடிபடவே தான், பெரிய மேருமலை அதுவே இடிபட்டு தூள் தூளாக போகிறதாம் முருகப்பெருமான் போர் புரியும் பொழுது. நிசாசரர் இகல் கெட. நிசாசரர் அப்படின்னா இரவிலே உலாவுகின்ற ராக் கதிர்களின் போர், அது ஒழிந்து போகிற அளவுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராத்திரியில் வெளிப்படக்கூடியதான அந்த போர், அப்போ ராத்திரிலையும் அந்த இடத்துல போர் நடந்திருக்கு, அது ஒழியவும் மாவேக நீடு அயில். மாவேக நீடு அயில்னா மிக வேகத்தை உடையதான, அயில் அப்படின்றது வேலை குறிக்கக்கூடியத சொல். ஏன்னா முருகப்பெருமானுடைய வேல் கிளம்புறதுன்னா அந்த வேலுக்கு எவ்வளவு அளவுக்கு வேகம் இருக்கும்னே சொல்ல முடியாது, அந்த வேகத்தை குறிப்பிடவே முடியாது. அதனால்தான் மாவேக நீடு அயில் விடுவோனே. ஏன்னா முருகப்பெருமான் கையிலேருந்து வேலை விடுறார் அப்படின்னா அந்த வேல் கிளம்புற வேகம் அளவில்லாததாக இருக்கும். மரகத ஆகார ஆயனும், அதாவது மரகதம் பச்சை நிறம் உடையனாகிய திருமால் அவரும் சரி, இரணிய ஆகார வேதனும். இரணிய ஆகார வேதனும்னா பிரம்மா, வெள்ளை நிறம் கொண்டவராகிய பிரம்மதேவனும் சரி, வசு எனும் ஆகார ஈசனும், நெருப்பு வர்ணம் உடையக்கூடிய ருத்ரமூர்த்தியும் சரி அடிபேண. ஓ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேரும் முருகப்பெருமான வணங்குறாங்களாம். அடிபேண திருவடியை விரும்ப. மயிலுரை வாழ்வே. மயில் உரை வாழ்வேனா மயில் வாகனத்தில் எழுந்தருளி இருக்கின்ற எங்கள் முருகப்பெருமானே. விநாயகமலையுரை வேளா. விநாயகமலை அப்படின்றது தான் இந்த பிள்ளையார்பட்டி. இந்த பிள்ளையார்பட்டிக்கு அருணகிரிநாதர் காலத்தில் இருந்த பெயர் விநாயகமலை. அதனால் விநாயகமலை அப்படின்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமானே. மகதீரா. மகதீரானா மலைகளோடு கூடிய, மலைகள் அளவுக்கு வலிமையை வாய்ந்தவன். வனசரர் ஆதாரமாகிய பெருமாளே. வனசரர்கள் அப்படின்னா வேடர்கள். அந்த வேடர்களுக்கு ஆதாரமே முருகப்பெருமான் தான். ஏன்னா வேடர்குல பெண்ணைத்தானே அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார், வள்ளி மணவாளன் இல்லையா. அதனால் வனசரர் ஆதாரமாகிய பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் அர்த்தம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம்.
பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். அடுத்த வாட்டி பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா பிள்ளையாரை பார்த்துட்டும் சுற்றி வரும்பொழுது அந்த முருகனை பார்த்து இந்த திருப்புகழை நீங்கள் தவறாமல் படிக்கணும். பிள்ளையாரை மனசால பிரார்த்தனை பண்ணிண்டு திருப்புகழை படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக படிக்க முடியும். எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.